ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணை முதல்வராக இருக்கிறவரு எங்களை எல்லாம் பார்த்து கமெண்ட் அடிக்கிறார். உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் துணை முதல்வர் உதயநிதியை விமர்சனம் செய்துள்ளார். ராதாபுரம் பக்கத்துல ஒரு தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், ஊடகங்களை பாக்குறோம், எதிர்கட்சிகள்லாம் நாங்கெல்லாம் அது குரல் கொடுக்கிறோம். இன்னைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இந்த ஊழல் ஆட்சி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பாக்குறோம், டிரான்ஸ்பருக்கு 356 கோடி ஊழல் நடந்திருப்பதாக நீடியே புகார் கொடுத்து, அது போல வேலை வாய்ப்புக்கு பல 100 கோடிகள். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில என்ன சொல்லப்படுது, 30-35% வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல், அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது. ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணை முதல்வராக இருக்கிறவரு எங்களை எல்லாம் பார்த்து கமெண்ட் அடிக்கிறார். உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, வாரிசு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடே கொலைக்காடாக கிடக்குது, கொள்ளைக்காடாக இருக்குது. விலைவாசி எல்லாம் வில்லை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. வரி உயர்வுகள், கட்டண உயர்வுகள், எதை பற்றியும் கவலைப்படாம எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் உங்களுக்கு தெரியும். விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம், குளோபல் எக்கனாமியில எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லா ஊரும் பாதிக்கப்படுது. விலைவாசி உயர்வு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.